தமிழ் ஸ்க்ரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இது ஒரு புது செக்மெண்ட், இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு புது சீசன் அப்படின்னே சொல்லலாம். பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பல்வேறு காணொளி காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கவிருக்கீங்க. நம்ம வாழ்க்கை பயணத்துக்காக முன்னோர்கள் ஏராளமான வழிகளை போட்டு நமக்கு தந்துட்டு போயிருக்காங்க. அந்த வழியில் நாம் தங்கு தடையின்றி உற்சாகமாக பயணம் செய்வதற்கு ஒரு சின்ன ஊன்றுகோலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய வீடியோஸை இதில் வரக்கூடிய வாரங்களில் நாங்கள் அப்லோட் செய்ய போகிறோம். முன்னோர்கள் காட்டிய அற்புத வழிகள், அந்த வழிகளின் மூலமாக விஞ்ஞான ரீதியாக நாம் அடையக்கூடிய பலன்கள், இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த செக்மெண்ட்டில், அதாவது பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்காக தொடர்ச்சியாக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. வாங்க இந்த வார தலைப்பு என்னங்கிறத பார்க்கலாம். தண்ணீர் உடம்புக்கு நல்லதா கெட்டதா? ஸோ இந்த தலைப்பை பார்த்தோன்னே உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். என்னடா தண்ணீர் உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கீங்களே அப்படின்ட்டு. ஏன்னா பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் தண்ணீர் கண்டிப்பாக பருகணும் அப்படின்ட்டு. அந்த வகையில் தண்ணீர் அப்படிங்கிறது உடம்புக்கு நல்லது தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அடிக்கிற கோடையில், அடிக்கிற வெயிலில் நம்ம வெளியில் இருந்து வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், போன உடனே தண்ணி குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அதுலேயும் முக்கியமாக சொல்ல போனால் ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கிற பழக்கம் அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாக்கப்பட்ட பொருளாக ஒவ்வொரு வீடுகள்லையும் அது ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. ஸோ வெளியில் இருந்துட்டு வேர்க்க விறுவிறுக்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி உடனே தண்ணீர் குடிக்கக்கூடாது. அதுவும் ஃப்ரிட்ஜ் வாட்டர் கூடவே கூடாது. இது ஏன்னா வெளியில் இருக்கும் காற்றழுத்தம், சுற்றுப்புற சூழ்நிலை முதலானவை அப்படிங்கிறது வேற. அதிலிருந்து விடுபட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அங்கே இருக்கிற சூழ்நிலை அடியோடு மாறி போயிருக்கும். வெளியில் இருக்கும் வெப்பம், காற்றழுத்தம் வீட்டுக்குள்ளே இருக்காது. வீட்டுக்குள் நுழைஞ்ச உடனே அங்கே இருக்கிற சுற்றுப்புற சூழ்நிலையை உடம்பு ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் நேரமாகும். அதுக்குள்ளே அவசரப்பட்டு தண்ணியை குடித்தோம்னா, அதுவும் ஃப்ரிட்ஜ் வாட்டரை நம்ம குடித்தோம் அப்படின்னா உடம்புல பல பிரச்சனையை நமக்கு உடனே உண்டாக்கிடும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அங்கே இருக்கிற சுற்றுப்புற சூழ்நிலைக்கு உடம்பு பக்குவப்பட்ட பிறகு தண்ணியை குடித்தா நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இந்த தகவலை பெரிய புராணத்தில் அப்புதியடிகள் வச்ச தண்ணீர் பந்தல் பற்றி சொல்லும்போது சேக்கிழார் ரொம்ப அழகாகவே சொல்கிறார். அந்த பாடல் மூலமாக சொல்கிற விஷயம் இதுதான். தன்னளித்தாய் உருவேனில் பரிவகற்றி குளம் நிறைந்த நீர்த்தடம் போல் குளிர் தூங்கும் பரப்பினதாய் வளமருவன் எழுதரு தண்ணீர் பந்தல் அப்படின்னு ஒரு பெரிய புராண பாடல்களில் குறிப்பிடுறார். என்னுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, வெயில் காலம், மக்களுக்காக வைக்கப்பட்ட தண்ணீர் பந்தல் அளவில் பெரியது. வெளி வெயிலில் இருந்து உள்ளே நுழைந்தவுடன் குளிர்ச்சியாக இருக்கிறது. வெப்பம் போய்விட்டது. நீர் நிறைந்த தாமரை தடாகம் போல குளிர்ச்சி மிகுந்திருக்கிறது. வளம் பொருந்திய நிழலை தருகிற தண்ணீர் பந்தல் அப்படிங்கிறாரு சேக்கிழார். இன்றைய விஞ்ஞானமும் வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே வந்து உடனே தண்ணீர் குடிப்பது, அதுவும் ஃப்ரிட்ஜ் தண்ணீர் குடிப்பது அப்படிங்கிறது மிக மிக கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது போல பல்வேறு விதமான தகவல்கள், நம்ம முன்னோர்கள் சொன்ன பல்வேறு விஷயங்களுக்கான விஞ்ஞான ரீதியான பல்வேறு தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய தமிழ் ஸ்க்ரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.